அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள், மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிக்கு வந்து பாருங்கள், 4ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், ராகு 5 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கார். 8ஆம் இடத்துல குரு மிதுன ராசியில் இருக்கார். 10ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்கார். இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ராகுவோட இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால அங்கே பெருசாக பாதிப்பு இருக்காது. சரிங்களா? சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும். ஏன்னா ராசிநாதன் ராகுவோட இருந்தாலும் ஒரு இருட்டுக்குள்ளே போய் மாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கு குருவோட பார்வை இருக்கிறனால அது சரி செஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? குருவோட பார்வை இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடும். அப்போது என்ன தான் குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 3 தடவை 4 தடவை யோசிப்பீங்க, இது கரெக்டாக அது கரெக்டானு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதம் வந்து பெருசாக சோதனைகள்லாம் வந்துடாதுங்க. பெரிய துன்பமோ கஷ்டமோ அது மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லவே இல்லை. உங்களுக்கு இந்த மாதம் வந்து பாருங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாருங்கள், பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? 5ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. கொஞ்சம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் இது மட்டும் கொஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் மந்தமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் குரு பார்வை ராசிநாதன் மேல் விழுகிறதுனால பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. பிரச்சனை சுத்தமாக இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், சின்ன சின்ன தடங்கள் வரதான் செய்யும். ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. கவலையப்படாதீங்க. சரிங்களா? அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு வருங்க. ஏன்னா செவ்வாய் ராகு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வந்துட்டு போகும். அதுவும் குரு பார்வையில் விழுகிறதுனால பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொண்டு போய் விடாது. 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியே உங்களுக்கு செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் செவ்வாய் மேலே குரு பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. 6ஆம் அதிபதி மேலேயும் ராசிநாதன் மேலேயும் குரு பார்வை விழுகுது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. தனுசு ராசியும் பார்த்துடுறாரு. சரி, உங்களுக்கு தனுசு ராசி குரு பார்க்குறது, உங்களுக்கு துலாம் ராசி குரு பார்த்துருது. அப்போ வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பம் உருவாகும். ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகிறது, உங்கள் கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது, இல்லை தூர பிரயாணம் பண்ணுறது, உங்கள் ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறது, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது, ட்ராவலிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? 8ஆம் இடத்துல குரு இருந்தாலேங்க வராத சொத்து கைக்கு வரும், பூர்வீக சொத்து கைக்கு வரும், வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த லாட்ரி ரேஸ், இந்த ஸ்பெகுலேஷன் இது பண்ணிகிட்டு இருக்கவங்க, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த எம்எல்எம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் விபரீத ராஜயோகமாக இந்த மாதம் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால முன்னோர்களோட சொத்து கைக்கு வர்றது, விற்காத சொத்து உங்களுக்கு கைக்கு வர்றது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்காத சொத்து விற்று உங்களுக்கு பணம் கைக்கு வர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகளை உருவாக்கி தரும். சரிங்களா? இதை பயன்படுத்திக்கிங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வருங்க. சரிங்களா? குழந்தைக்கு ஹெல்த் பிரச்சனை வரும். குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அதனால் மட்டும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா மனக்கசப்பு கண்டிப்பாக சனி 5ல் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 10ஆம் இடத்துல கேது இருக்கார். 10ஆம் இடத்துல கேது இருந்தால் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. இப்போ பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது, இல்லை பிஸ்னஸே சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே உருவாகும். ஒரு சில பேர்த்துக்கு ஆரம்ப பகுதி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான், எல்லா பேர்த்துக்கும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் குரு பார்வை இருக்கிறதுனால, சூரியனை குரு பார்த்தாலே இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிடலாம். உங்கள் ஜாதகத்துலேயும் சூரியன் நல்லா இருந்து, சிம்ம ராசி நல்லா இருந்து இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ சூரியன் வந்து குரு பார்வை இருக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவ் தான், சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை தொழிலெல்லாம் பெருசாக பாதிப்பு வராதுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. சரிங்களா? 50% உங்களுக்கு கரெக்டாக இருக்கீங்க இந்த மாதம். ஒரு 50% மைண்டு குழப்புச்சுன்னா 50% கொஞ்சம் ஸ்டெடியாகிடுவீங்க. ஏன்னா ராசிநாதனை குரு பார்த்துறாரு. அங்கே செவ்வாய் ராகோடு இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அவுட் ஆக்கி விட்ரும் உங்களுக்கு. ராசிநாதனோட குரு பார்வை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா மனசு குழப்பமாகும், ஒரு நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க குழப்பவாதிங்க தான். ஒரு ஸ்டெடி மைண்டு எடுக்க முடியாது, குழம்பிகிட்டே இருப்பீங்க. அதுவான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் ஒரு குழப்பத்திலே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இப்போ ராசிநாதன் ராகோடு இருக்கிறது அது ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட குரு பார்வை இருக்கிறனால ஓரளவு கொஞ்சம் தெளிவு கொடுத்துருவார். ஒரு 50% டல்லாக்குனாலும் மந்தமாக்கினாலும் ஒரு 50% உங்களுக்கு தெளிவு கொண்டு வந்துடுவார். சரிங்களா? அதனால் கவலையே பட வேண்டாம். 8ஆம் இடத்துல இருக்க குரு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால பாஸ்போர்ட் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, ஃபாரின் ட்ரிப் போகிறது, இந்த மாதிரி பிரயாணங்களில் வந்து எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புன்னு சொல்லிடலாங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புங்க. பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கள், பிரச்சனை, சில பிளாக்கேஜஸ் இருக்கும் தான். ஆனால் பெரிய அளவு கொண்டு போய் விடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய அளவுக்குலாம் கொண்டு போய் விடாது. பயப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம்? நீங்கள் விசாக நட்சத்திரமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுச நட்சத்திரமா, இல்லை கேட்டை நட்சத்திரமா, நீங்கள் என்ன நட்சத்திரம் ஃபஸ்ட்டு, என்ன நட்சத்திர பாதம் அதை பாருங்கள். இப்போ உங்களுக்கு தசாபுத்தி போயிட்டுருக்கும், வயசுக்கு தகுந்த மாதிரி சில தசாபுத்தி போயிட்டுருக்கும். அந்த தசாபுத்தி, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, அதுதான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம பொது பலன் பார்க்கும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இதெல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு 6ஆம் இடம், உங்கள் 10ஆம் இடம்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. 8ஆம் இடத்துல குரு இருக்குது, சுபகிரகம் இருக்குது, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பற்றி ராசிநாதன் குரு பார்க்குறதுனால இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஆனால் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணுங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டு தசாபுத்தி நடந்தால் நிலமை படுமோசமாக இருக்கும். அவங்க தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி நடக்குது, நடக்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, நான் வேறு மாதிரி நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சொல்லிகிட்டு இருக்கவங்களாம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும். அதுபடி தான் அவங்க வாழ்க்கை போகும். இது பொதுவான பலன் நம்ம பார்த்தது. கோச்சார ரீதியாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, எப்படி மூவ் ஆகுது, அதை வச்சு நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, லக்னாதிபதியோட நிலைமை என்ன, தசாநாதன் யார், அவர் என்ன சம்மந்தப்படுறாரு, யாரோட சேர்ந்துருக்காங்க, எந்த கிரகங்களால் பார்க்கப்படுது, இதெல்லாமே மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோச்சார பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் 15% 20% பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் 80% 85% பேசும். ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி.